ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரி பேசிக் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி டிசைன்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் ஷேப் போடுறேன். இது எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். நீடில் வந்து 0.45 mm டூலிப் பிராண்ட். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு வாங்க. நீங்கள் எண்டில் வரும்போது மட்டும் ஒரு சின்ன செயின் போடணும். சின்ன செயின் போட்டதுக்கப்புறம் தான் அதோட டைரெக்ஷனை வந்து நீங்கள் திருப்பணும். சின்ன செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த டைரெக்ஷனில் வந்தோம், அதனால் அந்த ஹெட் பார்ட்டும் அந்த டைரெக்ஷனில் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால அதோட ஹெட் பார்ட்டும் அந்த டைரெக்ஷனில் தான் போகணும். திருப்பி நார்மலாக அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். எண்டிங்கில் வரும்போது ஒரு குட்டி செயின் போட்டுட்டு தான் நீங்கள் டர்ன் பண்ணணும். நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் கற்றுக்கும்போது 3-4 லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு பழகுங்க. நல்லா பழகுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் போட்டு பழகுங்க. திருப்பி எண்டில் வந்துட்டோம். எண்டில் வந்தோடனேயே குட்டி செயின் போட்டு இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்தோம்ல, இப்போ திருப்பி இந்த டைரெக்ஷனில் போகலாம். ஹெட் பார்ட் பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பழகுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் போட்டுட்டு அதில் பழகுங்க. எண்டு வரும்போது ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு கீழே இழுத்து விட்டுருங்க. அந்த இடத்துல நாட்டே தெரியாது உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு லீவ் ஷேப் போடுறேன். இதில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் பேட்டர்ன் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. கொஞ்சம் சின்ன சின்னதாக செயின் போடுங்க. அப்போ பார்க்க வந்து இன்னும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி லீவ் ஷேப், அதுக்கப்புறமா மேங்கோ டிசைன்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் போட்டு பாருங்கள். நிறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா பீகாக் டிசைன் போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதில் அந்த ஸ்டிச்சஸில் வந்து உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். எண்ட் பார்ட்லலாம் நம்ம எப்படி ஸ்டிச் போடலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் போட்டுகிட்டே இருக்காதீங்க. எண்டில் வரும்போது அதே மாதிரி தான் குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போடுறது எப்படின்றதும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கொடி டிசைன் மாதிரி போடலாம். இது எப்படி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு நீங்கள் குட்டி ஸ்டிச்சாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட டிசைன் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாக அந்த வளைவு முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தது போகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ஸ்பீடும் கிடைக்கும். ஸோ எண்டில் வரும்போது திருப்பி அதே மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.